சொல்லுங்கண்ணே சொல்லுங்க. நான் தான் உங்க இமான் அண்ணாச்சி. இன்னைக்கு நாம எங்க நின்னுகிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வேலூர். ஆமா, இங்கதான் நம்ம நிகழ்ச்சி இன்னைக்கு ஆரம்பிக்க போறோம். 1/2 மணி நேரம் கலகலப்பா விழுந்து 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 இல்ல உங்க நம்பி அப்படி சொல்லிட்டு அண்ணாச்சியா கலாய்ப்புறாங்களா? ஆரம்பத்திலே ஒரு முடிவுல தான் இருப்பாங்க உங்களுக்கு. இன்னைக்கு நிகழ்ச்சி ரொம்ப கலகலப்பா போகும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஆமா, என்னென்ன கேள்விகள் என்னென்ன பதில்கள் குழந்தைகள்லாம் சொல்ல போறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருப்பீங்க. வாங்க அப்படியே நிகழ்ச்சிக்குள்ள பூந்து போயிருவோம். பாப்பா உங்க பேர் சொல்லுங்கம்மா. வைஷ்ணவி. வைஷ்ணவி அடேங்கப்பா. எந்த ஊர் உனக்கு? அரியூர். வேலூர். அரியலூரா வேலூரா? அரியூர். வேலூர்ல இருக்கு அரியூர். வேலூர் இருக்கு அரியூர். அரியூர் வந்து வேலூர்ல இருக்கு. இப்போ நம்ம 2 பேரும் இருக்கோம். அவ்வளவுதான். அதானே. சரி பாப்பா வைஷ்ணவி, உன்ட முதல் கேள்வி கேட்கும்போது நீ பயங்கர பிரில்லியன்ட் அப்படின்னு தெரிஞ்சு வச்சு ஒரு வீர மங்கை அப்படின்னு கூட சொல்லலாம் பாப்பாவை. வைஷ்ணவி, உங்க அப்பா பேர் என்ன? கோவிந்தராஜ். அப்ப கண்டிப்பா நீ புத்திசாலியா தான் இருப்ப. உங்க அம்மா பேரு? ஜெயந்தி. கன்ஃபார்மா அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. பாப்பா உன்ட்ட வந்து இது நான் வந்து படித்த பாடத்துல இதெல்லாம் கேள்வி கேட்கல. இது வந்து ஒரு கற்பனையான ஒரு கேள்வி. அதாவது சகுனத்தை நீ நம்புறியாமா? நம்புவேன். நல்ல சகுனம் கெட்ட சகுனம்லாம் சொல்லுவாங்கல்ல, அதை நீ நம்புறியா? நம்புறியா? சரி, எதையெல்லாம் நல்ல சகுனம்னு சொல்லுவீங்க, எதெல்லாம் கெட்ட சகுனம்னு சொல்லுவீங்கம்மா? நம்ம எங்கன்னா வெளியே அவசரமா கிளம்பிட்டு இருப்போம். நேத்துக்கு யாருன்னா வந்து எங்கம்மா போற அப்படின்னு கேட்டாங்கன்னா அது கெட்ட சகுனம். யாரும் வெளியே கிளம்பி வரும்போது எங்க போற அப்படின்னு கேட்டது அது கெட்ட சகுனம். எனக்கு போற காரியம் போற நடக்காது. அப்படிதானே? சரி, அப்ப போகும்போது எப்படி நீ எங்கேயா வெளியே கிளம்பி போகும்போது என்ன கேட்கணும்? அவ்வளவு கேட்க கூடாது. போகிறா எங்கே அப்படி கேட்கணுமா? அவ்வளவு கூட கேட்கவே கூடாது. சரி பாய் அப்படி சொல்லி அனுப்பிடணும். அப்படியா? ஆமா, பாப்பா எங்க கிளம்பி போறா அதெல்லாம் கேட்கவே கூடாது. பாய் அப்படின்னு சொல்லி அனுப்பிடணும். இதெல்லாம் நல்ல சகுனம் இல்லையம்மா? எதை நல்ல சகுனமா நினைக்கிறீங்க, எதை கெட்ட சகுனமா நினைக்கிறீங்கம்மா? பல்லி வந்து ஷோல்டர் மேல விழுந்தா அது வந்து ஆமா, அப்படியே மேல போயிட்டு இருக்க பல்லி ஸ்லிப் ஆகி டப்புன்னு யார் ஷோல்டரே விழுந்துட்டா அன்னைக்கு போற காரியம் கூட நடக்காது. அது நல்ல சகுனம். நல்ல சகுனமா? நான் தாங்க மாத்தி சொல்லிட்டேன் போல இருக்கு. பல்லி வந்து அப்படி ஸ்லிப் ஆகி யார் எதுல தோல்ல விழுணுமாமா? ஒவ்வொரு இடத்துல மூக்குல விழுந்தா வாயில விழுந்தாலும் உண்டு. தலை மேல விழுந்தா கெட்ட சகுனம். ஆமா, இங்க நான் இந்த பாப்பாட்ட கேக்குறேன். சொல்லுமா. நல்ல சகுனம் அது. ஆமா, பல்லி சாப்பிடும்போது தூங்கும்போதுமா போகும்போது வெளியே அப்படியே போயினே இருக்கும் போது அப்படியே தலைவலியா விழுந்துச்சுன்னா அன்னைக்கு போற காரியம் பூரா நடக்க முடியா? அப்புறமா அதே பல்லி வந்து குடிக்கிற பால்ல விழுந்துச்சுன்னா அதுக்கு கெட்ட சகுனம். அது குடும்பத்துக்கே கொஞ்சம் கெட்ட சகுனம் தான். ஆமா, நல்ல காப்பி போட்டு வச்சிருக்கும் போது அந்த பாலுக்குள்ள வந்து டொப்புன்னு பல்லி விழுந்துட்டா அன்னைக்கு குடும்பத்துக்கே கெட்ட சகுனம் தான். என்னமா நல்லா வருவீங்க பாப்பா, கை தட்டுக்கல பாப்பாக்கலாம். நீங்க சொல்லுங்கம்மா, எதெல்லாம் நீங்க நல்ல சகுனமா நினைக்கிறீங்க? காலையில காட்டி தூங்கி எழுந்து வெளியே வரும்போது இந்த காக்கா கத்தும் பாருங்க சார், அதுதான் சார் கெட்ட சகுனம். சோறு கேக்குதுமா? சோறு இல்ல சார், இந்த சொந்தக்காரங்க எல்லாம் அந்த காக்கா கத்துச்சுன்னா அந்த சொந்தக்காரங்க எல்லாம் எங்க வந்து வீட்டுல நின்றுவாங்களோன்ற ஒரு பயம் சார். ஓ, யார் வீட்டு முன்னாலெல்லாம் காலையில காக்கா கத்துதோ அன்னைக்கு அதை அவ்வளவு கெட்ட சகுனம். அன்னைக்கு விருந்தாளுக்கு படபடையா 2 வீட்டுக்குள்ள வந்துருவாங்க. அப்படிதானமா? சோறு போட்டு முடியாது. அப்படிதானே? சரி, எதெல்லாம் கெட்ட நல்ல சகுனமா நினைக்கிறீங்க? அவங்க எதனா பல்கா வாங்கி வருவாங்கல்ல சார், அதுதான் சார் நல்ல சகுனம். இது நல்ல காரியமா? இது அதுதான் சார் நல்ல சகுனம். இப்ப அவங்களே வரும்போது ஒரு பல்கா வாங்கி வந்தாங்கன்னா அதுதான் நல்ல சகுனம். ரொம்ப பயங்கரமா கெட்ட சகுனம்ன்றது வந்து செலவு வைப்பாங்கல்ல சார். செலவு வைப்பாங்களா? ஆமா சார், இப்ப வந்தா அவங்களுக்கு சிக்கன் போடணும், மட்டன் போடணும். எங்க வீட்டுக்கு சார் சாப்பாட்டு செலவு. அதுதானே? ரைட். அப்புறம் அவ்வளவுதான் சார். அவ்வளவுதான். கேட்ட கல்வி பால் சொல்லியாச்சு. இன்னைக்கு மிஸ் வந்து ஒரு பாடம் நடத்துறாங்க, அது இன்னைக்கே மறந்துட்டாங்கன்னா அது நல்ல சகுனம். ஆமா, இன்னைக்கு ஒரு பாடம் நடத்திட்டு மிஸ் அதே அப்படியே மறந்துட்டாங்க அப்படின்னா அது நல்ல சகுனம். அப்படியா மிஸ்? கிடையவே கிடையாது, கண்டிப்பா அடுத்த நாள் கேட்பாம்ல. அதானே கெட்ட சகுனம் சொல்லிட்டு இருக்கோம். என்னமா ஞாபகம் வச்சிருந்தா கெட்ட சகுனம், மறந்துட்டாங்க நல்ல சகுனம். உங்க பேர் என்ன? தீபிகா. தீபிகா சொல்லுங்க, இதெல்லாம் நல்ல சகுனம், இதெல்லாம் கெட்ட சகுனமா? இப்போ எலி வந்து இருமுச்சுனா, எலி இருமுச்சுனாவா? கொஞ்சம் வெளியே வாமா, கொஞ்சம் வழி விடுங்க. எலி இருமுச்சுனா அது கெட்ட சகுனம். ஆமா, ஒரு எலி வந்து உங்க முன்னாடி நின்னு அப்படி இருமி காமிச்சதுன்னா அது வந்து கெட்ட சகுனம். அப்படிதானே? பூனை வந்து அழுதுச்சுனா அது நல்ல சகுனம். பூனை அழுமா? அழுமா. ஆமா, நைட் 1 மணிக்கெல்லாம் அழுமை. கேர்ள்ஸ் நாங்கெல்லாம் வெளியே மேக்கப் போடாம போனோம்னா அது எல்லாருக்கும் கெட்ட சகுனம். ஆமா, பெண்கள் என்னைக்கு மேக்கப் போடாம வெளியே வர்றாங்களோ பாக்குற ஆம்பளைக்கு பூரா கெட்ட சகுனம் அன்னைக்கு. அப்புறமா அவ்வளவுதான். அவ்வளவுதானே? மேக்கப் போட்டு போனா நல்ல சகுனமா? அவங்களுக்கு எல்லாம் நல்ல மேக்கப் போடுறீங்கம்மா? இல்ல, நான் போடாம நல்லதானே இருக்க நீ? போட்டாதான் எங்களுக்கு ஆகாதா? அப்போ ஆமா, என்னடே நீ போ. அதான்
ஃப்ரெண்ட்ஸோட எங்க போனாலும் ஜாலியா இருக்கலாம். கேட்கறதுக்கு ஆள் இல்ல. சரி கேட்க யாருமே ஆள் இல்லாட்டா அது நல்ல சொல்லணுமா? ஆமா. கேட்கறதுக்கு யாராவது ஒருத்தர் கேட்டா கெட்ட சொல்லணும். பேரண்ட்ஸோட வெளியே போனா மெசேஜ் பண்ண முடியாது, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேச முடியாது. அவங்க கண்ணு முன்னாடியே இருக்கணும், அதனால கெட்ட சகுனம். பேரண்ட்ஸ் கூட இருந்தாலே அது கெட்ட சகுனம் தான். இப்போ ஹரிபா உங்க பேரண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லையே மேடம்? இப்போ நல்ல சகுனம் எது, கெட்ட சகுனம் எது? நல்ல எண்ணங்களோட வெளியே போய் நல்ல மூஞ்சிங்களை பார்த்தாலே அது நல்ல சகுனம் தான். முழிக்கும் போது நல்ல எண்ணத்தோட முழிக்கணும்யா, அது நல்ல சகுனம்யா. நான் சகுனம்ங்கிறது நம்ம மனசுல தான் இருக்கே ஒழிய வெளியே கிடையாது. சகுனம் என்பது நம்ம மனசுக்கு உள்ளே தான் இருக்கிறது, அது வெளியில் இருந்து வருவதில்லை. எப்படி அழகா சொல்லிருக்காங்க. சகுனம் எதுவுமே கிடையாது. பாபா வாழை இலையில சாப்பிட்டிருக்கியா? சாப்பிட்டுருக்கேன். இல்ல தட்டுல தான் சாப்பிடுறியா? இல்ல ரெண்டுத்துமே சாப்பிடுறேன். வாழையில சாப்பிடுறேன். நாங்க வாழை இலையவே சாப்பிட்டுருக்கோம்யா. நீங்க சாப்பிடுறீங்க. நான் சாப்பிட்டுருக்கேன், அதான் சொன்னேன். அதான் நானும் சொன்னேன். சரிம்மா, வாழை இலையில் சாப்பிடுவதனால் என்னென்ன நன்மைகள்? என்னென்ன நன்மைகளா? நன்மைகளே சாப்பிடலாம். என்னம்மா? வாழை இலையில சாப்பிட்டா நிறைய சாப்பிடலாம். வாழை இலையில சாப்பிட்டா 1 கிலோ அரிசி அப்படியே வடிச்சு குப்புற கொட்டி அப்படி சாப்பிடலாம்யா. பிளேட் எல்லாம் கழுவ வேணாம். இலையில் சாப்பிடுவதனால் நாம் பிளேட் கழுவுற வேலை மிச்சம். வாழை இலை தாங்க சீப்பா கிடைக்கும். அடுத்தவங்க தோட்டத்துல இருந்து ஆட்டிய போடலாம். தட்டு ஆட்டிய போட முடியுமா? தட்டு ஆட்டிய போட முடியுமா? நாங்க அடுத்தவங்க தோட்டத்துல பூந்து இலையெல்லாம் ஆட்டிய போட்டு என்ன ரைஸ்லாம் சாப்பிடுவீங்களா? எது வேணாலும் சாப்பிடுவோம். நாங்க எது வேணாலும் சாப்பிடுவோம், அதெல்லாம் நீ கேட்க கூடாது. அப்ப வாழை இலையில சாப்பிடுறது வந்து ஆட்டைய போடுறதுனால அது உங்களுக்கு வாழையில யூஸ் ஆகுது. ஆமா. மாடுக்காச்சும் உதவும். அது மாட்டுக்காக உதவலாம், நம்மளும் சாப்பிடலாம், மாடும் சாப்பிடும். 2 in 1 அப்படிதானே? வாழை இலையில் சாப்பிடுவதனால் நமக்கு என்னென்ன நன்மைகள்? நல்லா சாப்பிடலாம். நல்லா சாப்பிடலாம். இந்த மாதிரி சாப்பிட்டு நல்லா ஆகலாம். நம்மள மாதிரி அகலமா ஆகலாம். அப்புறம் எவ்வளவு வேணுமா சாப்பிடலாம். மேரேஜுக்கு போனோம்னா அங்க வாழையில போடுறாங்கன்னா எத்தனை ஐட்டம்ஸ் இருக்குன்னு நோட் பண்ணுவோம். டக் 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 கவுண்ட் பண்ணிடலாம். எதுக்குன்னு கேளுங்க. எல்லாரும் கேளுங்க, எதுக்கு கேளுங்கம்மா. அப்பதானே மொய் வைக்க முடியும். மொய் வைக்கிறதா? வைக்க கூடாது. மொய் ஐட்டம் குறைஞ்சா மொய்யில இருந்து காசல உருவிடா. ஏன் நல்லா இருக்கியா அந்த ஐட்டம்? அவ நேர முதல்ல போய் பந்தில வச்சு பாருங்க, இலையில எத்தனை ஐட்டம் இருக்கோ அதாவது கவருக்குள்ள அப்படியே பாருங்க. ஒரு 1000 ரூபாய் வச்சிருக்கீங்க அப்படின்னா அப்படியே ஒரு 100 ரூபாய் எடுத்து கீழ் பாக்கெட்ல வைக்கணும். அப்ப இதெல்லாம் சரியில்லை எடுத்து கீழே வச்சுட்டு கடையில் வெறும் கவரை கொடுத்து வீட்டுக்கு வந்துடணும், அப்படிதானே? வாழை இலையில் இந்த ஒரு அற்புதமான நன்மை நமக்கு இருக்கிறது இல்லையா? கரெக்ட். வாழை இலையை ஏன் வச்சு சாப்பிடணும்னா வாழை இலையை நம்மளால சாப்பிட முடியாது, அதனால தான் வச்சு சாப்பிடுறோம். ஏன்னா ஆடு மாடுன்னு சொல்லிடுவாங்க. அம்மா நீ அறிவாளிதாம்மா, நான் ஒத்துக்கிறேம்மா. நான் என்ன கேள்வி கேட்டேன்னா வாழை இலையில சாப்பிடுறதுனால என்ன நன்மைன்னு கேட்டேம்மா. நல்லா நிம்மதியா சாப்பிடலாம், காத்தோட்டமா சாப்பிடலாமியா. காத்தோட்டமா சாப்பிடுறதா நாங்க வாழை இலையை தேர்ந்தெடுக்கோம், வேற ஒன்றும் பெரிய நன்மை எல்லாம் கிடையாது. வாழை இலையில சாப்பிட்டா கலர் ஆயிடுவாங்க. கலர் ஆயிடுவாங்களாம் ஐயா. அப்ப இந்த பிள்ளை வாழை இலையில தான் சாப்பிட்டு. ஆமா வாழையில தான் சாப்பிடுறேன். வாழை இலையே சாப்பிடுற? ஆமா, அதனால தான் உங்களை மாதிரி ஆக முடியல என்னால. பரவாயில்ல, நான் கலர் ஆகுறதுல இந்த பிள்ளைகளுக்கு எல்லாம் என்ன ஒரு ஆர்வம். அப்ப ஆனா எனக்கு இந்த கலர் தான் பிடிச்சிருக்குமா, எனக்கு இதுக்கு மேல கலர் ஆக தமிழ்நாட்டு கலர். இந்த பாப்பா கேக்குறே. ஆத்தாடி கலர் எதுக்காக விட்டு கொடுக்க கூடாது சார்? விட்டே கொடுக்க கூடாது. அப்ப நம்ம சைடு பேருக்கு ஒரு ஆள் இருக்கியா? அதுல வந்து சிக்கன் பிரியாணி வந்து போட்டு சாப்பிட்டோம்னாக்கா அவ்வளோ ருசியா இருக்கும். அதாவது நீங்க மற்ற ஐட்டம் சாப்பிடுறீங்களோ இல்லையோ அதெல்லாம் தெரியாது எங்களுக்கு. சிக்கன் பிரியாணி அப்படியே சூடா இல்லையா அப்படியே போட்டு அப்படியே அடிச்சோன்னு வைங்களேன். என்ன பீஸ்? லெக் பீஸ் ஓட சாப்பிட்டணும். லெக் பீஸ் ஓட நம்ம வெறும் பிரியாணியை மட்டும் சாப்பிட்டு வந்தோம்னா அப்படி இருக்கும். நம்ம ஆனா கண் பார்வை தெரியும். வாழை இலையில சாப்பிட்டா மட்டும்தான் கண்ணு நல்லா சிறப்பா தெரியும். மற்றவர்கள் எல்லாம் அப்படியே தடவிக்கிட்டே அலைவாங்க. தட்டில் சாப்பிட்ற ஆளுக்கெல்லாம் தடவி தான் சாப்பிடணுமா? சரி, வேற? அதுக்கப்புறம் ஆயில் அதிகமாகும். இது கிருஷ்ணாயில பாமாயில ஏதோ சார் ஆயில் விருத்தி சார். ஆயில் சார். ஆயுளா? ஆமா, ஆயில் கிடையாது, ஆயுள். நீண்ட ஆயில் கிடைக்கும். நீண்ட ஆயுளா? வாழை இலையில் சாப்பிட்டவர்கள் 200 ஆண்டுகள் உயிர் வாழ்வார்கள். மற்றவர்கள் எல்லாம் அப்படி கிளம்பிடுவாங்க. அப்படிதானே? நாங்க அப்படி சொல்லலையா, நீயே இப்படி சொல்ற. வாழ்வோம் தான் நாங்க சொன்னமே தவிர வேற எதுவும் இல்ல. அப்படியா? நீண்ட காலம் வாழலாம் சார் எல்லாரும். எவ்வளவு வருஷமா வாழலாம்? எவ்வளவு ஒரு நோய் நொடி இல்லாம எவ்வளவு இலையில நீங்க எவ்வளவு போட்டு சாப்பிடுறீங்களோ அவ்வளவு காலம் வாழ்வீங்க. போங்கயா. வரவங்க எல்லாம் தட்டுல சாப்பிட்டு போனா அந்த எச்ச பாத்திரத்துல யார் கழுவுறது? அதனால தான்.
வேற ஒன்றும் இல்லை. அது மட்டும் இல்லாம நம்ம சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வாழை இலையில சாப்பிட்டுக்கலாம். தட்ஸ் ஆல். ஆனாச்சும் பெரிய இலையில சாப்பிட்டா அதை சாப்பிட்டா அப்படியே திருப்பி போட்டு அதுல படுத்து தூங்கிடலாம். எப்படி ஆளுக்கெல்லாம் இருக்காங்க நாட்டுல. நல்லா வருவீங்க பாப்பா. இதுக்குதான் கூட்டத்தை பிச்சுட்டு வந்தீங்களா? நல்லா வருவீங்க நீங்க. டீச்சர் உங்க பேர் என்ன? ரூபா. டீச்சர் என்ன சொல்லான்னு கேட்போம். டீச்சர், வாழை இலையில் சாப்பிடுவதனால் நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும்? நிறைய நன்மைகள் இருக்கு. ஒண்ணு என்ன சொல்றீங்களா? வாழை இலை வந்து முதல்ல இயற்கை நமக்கு தந்த வரப்பிரசாதம். வாழை இலை என்பது இயற்கை நமக்கு தந்த ஒரு வரப்பிரசாதம். டீச்சர் கொஞ்சம் கை தட்டுங்க. சரி, அடுத்து அதுல நிறைய வேதிப்பொருள் இருக்கு. குளோரோஃபில் இருக்கு. யார் இருக்கா? குளோரோஃபில். அவர் யாரு? வேதிப்பொருள். சோ அதுல சாப்பிட்டோம்னா நம்ம அதுல இருக்கிற ரசாயனம் வந்து நம்ம சாதத்தோட கலந்து நம்ம சாப்பிடுறதுனால நம்ம ரத்தத்தை வந்து சுத்திகரிக்கும். அப்படியே பிளட் பியூரிஃபையர். வாழை இலையில சாப்பிடுறோம் இல்லையா? கண்டிப்பா. இது தெரியாமல நம்ம அலுமினியம் பிளேட் எல்லாம் இவ்வளவு நாள் தின்னுட்டு இருக்கோம். ஆமா, வாழை இலையில் சாப்பிடுவதால் ரத்தத்தை பியூரிஃபை பண்ணக்கூடிய ஒரு பவர் அந்த வாழை இலைக்கு இருக்கா? கண்டிப்பா. அதுல இருக்க வேதிப்பொருளால. அப்புறம் அடுத்தது என்ன, நம்ம உடம்புல இருக்கிற விஷத்தன்மையை முறிக்கக்கூடிய பயன் அதுல இருக்கு. அது மிளகு சாப்பிட்டா தானே உண்டுன்னு சொல்லுவாங்க. இல்ல, வாழை இலை சாப்பிட்டா கூட. வாழை இலையில் சாப்பிட்டால் விஷத்தன்மையை முறிக்கக்கூடிய அளவுக்கு அதுல பவர் இருக்கியா? ரைட், எடுத்து அவ்வளவுதான். இவ்வளவு ஐட்டம் சொன்னாங்க. டீச்சர் கூட கை தட்டுங்க. நம்ம டீச்சர் ரூபி தானே? ரூபா டீச்சர் கூறியதுதான் மிகச் சரியான விடை. அழகா கை தட்டலாமா? ஜவ்வரிசி என்ன மாவுல தயார் பண்றாங்கம்மா? இந்த முருங்கை மரம் இருக்கு இல்லீங்களா? முருங்கை மரம் இருக்கா இல்லையாமா? இருக்கு. அந்த முருங்கை மரத்தை ஒரு கீரல் போட்டேன்னா முருங்கை மரத்துல அப்படியே ஒரு பிளேட வச்சு ஒரு கீரல் போடுங்க. அதுல ஒரு பால் மாதிரி ஒழுகும். அதில் ஒரு பால் ஒழுகும். அது 3 days விட்டோம்னா 3 days அந்த பால் அப்படியே நீங்க விட்டுட்டு போயிட்டீங்கன்னா அது வந்து பக்கத்து வீட்டுல புடிச்சிட்டு போயிடுவாருமா? அது ரொம்ப கெட்டியாயிடும் அண்ணாச்சி. அப்படியே மரத்தில் வடியாமல் கெட்டியாக நின்று கொண்டிருக்கும். அதனால 2 நாளைக்கு முன்னாடியே என்ன பண்ணனும், அது எடுத்து உருண்டையா பண்ணி காய வச்சிட்டா அதுதான் ஜவ்வரிசி. ஆமா. ஒருவேளை இருக்குமோ? அந்த கலர்ல தான் இருக்கு. என்னமா? தெர்மாக்கோல் இருக்குல்ல, தெர்மாக்கோல் தெரியுமாயா? தெர்மாக்கோல் அதாவது இந்த கல்யாண வீட்டுல பேரெல்லாம் எழுதி கட் பண்ணுவாங்களே தானே? அதேதான். தெர்மாக்கோல். அந்த தெர்மாக்கோல் விட்டா வெளியே காத்துல பறந்து போகும். அதேதான். சரி, அத வந்து காய வச்சோன்னா தண்ணியில நினைச்சு காய வச்சோன்னா உருண்டையா வச்சு 2 நாள் கழிச்சிட்டு ஜவ்வரிசி. ஆமா, 3 நாள் கழிச்சா ஜவ்வரிசி அண்ணாச்சி. அப்படியா? அப்படிதான். ஏய் அண்ணாச்சி, ஜவ்வரிசிடா அண்ணாச்சி. நல்ல வேளை டா போடாம இருந்தேன். என்னம்மா? தென்னரசி. சின்னரிசியா? என்னம்மா? தென்னரசி. அரசி கிட்ட நம்ம அந்த அரிசியை பத்தி கேட்போம். ஜவ்வரிசி எப்படிமா தயார் பண்றாங்க? சாதம் வடிச்ச தண்ணி இருக்கு. சாதம் வடிச்ச தண்ணீர் இருக்கிறது அல்லவா? அத காய வச்ச ஜவ்வரிசி. என்ன மாதிரி? காய வச்சு. ஆமா, அதாவது சாதம் வடித்த தண்ணீர் இருக்கிறது அல்லவா, அதை அப்படியே வெயிலில் கொண்டு காய வைத்தால் ஜவ்வரிசியாக சட்டிக்கு கிலோடி போகும். அற்புதமான பதில். பாப்பா உங்க பேர் சொல்லுங்கம்மா. திவ்யா என்ன படிக்கிறீங்கம்மா? BA இங்கிலீஷ். சரமணி பேசுவியா? ஏதோ கொஞ்சம் ஏதோ பேசுவோம்யா. திடீர்னு இங்கிலீஷ்ல எதுவும் கேட்டப்படாது. வாட் இஸ் திஸ் அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவா? வாட் இஸ் திஸ்? This is the girl. This is girl. யாங்க பதில் சொல்ற அளவுக்கு படிச்சு வச்சிருக்கோம்ல. என்னம்மா? What is your name? My name is Afnan. அந்த பிள்ளை இந்த இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்க? நமக்கே ஓட்ட இங்கிலீஷ் தெரியும், அந்த பிள்ளை தெரியாதா? படிச்சு பிள்ளைங்கம்மா. பாப்பா நீ சொல்லுமா. ஜவ்வரிசி பாத்திருக்கியா? பாத்து. ஜவ்வரிசி எதுக்கு பயன்படுமா? முதல்ல சொல்லேன். பாயாசத்துக்கு. உன்கிட்ட கேட்டாங்களா? பாயாசம் சக்கரை பொங்கல் பாயாசத்துக்கு பயன்படும். பாயாசத்துக்கு பயன்படும் இல்லையா? அந்த ஜவ்வரிசி எதுல தயார் பண்றாங்க பாப்பா? அது வந்து பச்சரிசி. இதுக்கும் விட்டா அடப்பாவி 2 பிள்ளைட்ட கேட்கறதுல ஓடி போய் ஜவ்வரிசியா? பச்சரிசியை நல்லா கொதிக்க வச்சு பாத்துக்கமா பிட்ட பார்த்தே சொல்லு. பச்சரிசியை நல்லா கொதிக்க வச்சு அது 1 கிலோ பச்சரிசியை வாங்கி நல்லா கொதிக்க வைங்க. அதை உருண்டை பண்ணி வெயில்ல காய வச்சோம்னா அதுக்கு பேர் தான் ஜவ்வரிசி. இவ்வளவு தப்பா சொல்றதுக்கு பிட் அடிச்சிருக்க. நீங்க சொல்லுங்க, ஜவ்வரிசி என்னென்ன பொருட்களை கொண்டு தயார் பண்றாங்கம்மா? ஜவ்வு மாதிரி இருக்குதல்ல ஜவ்வரிசில. இல்ல ஜவ்வு மாதிரி இருக்கறனால ஜவ்வரிசில. இல்ல அந்த வெங்காயம் எங்களுக்கு தெரியும்ல. அது எதனால தயார் பண்றவள? போஸ்டர் ஓட்டுவாங்கல்ல. ஆமா. அது கம்மு உருண்டை பண்ணி. அந்த ஒற்றை கம்மு உருண்டை பண்ணி அது காய வச்சா அது ஜவ்வரிசி. இல்ல கம்முங்க பண்ணீங்க ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. வா. ஓம் பேருமா? கடம்பாவா? கடம்பா அப்படி ஒரு பேரா? ஆமா அண்ணாச்சி. கடம்பா அப்படின்னு ஒரு பேர் இருக்கியா? அது சாமி பேருமா? இல்ல அண்ணாச்சி, தூய தமிழ் பேர் அண்ணாச்சி. தூய தமிழ். கடம்பா அப்படின்னா என்ன அர்த்தம்? அது வந்து அந்த காலத்துல கடம்பாவின் எதிரி அப்படின்னு ஒரு புக் இருந்தாங்க.
அந்த புக்ல வந்து கதம்பா அப்படின்ற ஒரு கேரக்டர் ஒரு ராணி இருந்தாங்களா அண்ணாச்சி. சரிம்மா. அதான் அந்த ராணி பேர் எடுத்து எங்க அப்பா எனக்கு வச்சுட்டாரு அண்ணாச்சி. ஒரு ஒரு புக் இருந்திருக்கு, புக்ல ஒரு ராணி இருந்திருக்கு, ராணிக்கு ஒரு பேர் இருந்திருக்கு, அந்த பேரை தூக்கி இந்த பாப்பா மேல வச்சிருக்காங்க. அப்படிதானமா? ஆமா அண்ணாச்சி. சரிம்மா. இப்ப கட்டம்பா கிட்ட கேப்போம். கட்டம்பா ஜவ்வரிசி பாத்திருக்கேமா? பாத்துருக்கேன் அண்ணாச்சி. ஜவ்வரிசி எப்படி இருக்கும்? ஒயிட் கலர்ல ரவுண்ட் ரவுண்டா இருக்கும் அண்ணாச்சி. ஒயிட் கலர். அந்த பாப்பாவோட கை தட்டுங்கப்பா. பாத்துருக்காப்ல ஜவ்வரிசிய? சரிம்மா, ஜவ்வரிசியை நாம எப்படி தயார் பண்றோமா? அண்ணாச்சி நம்ம பென் எழுதுறோம் இல்லீங்களா, பென்னு எழுதுற பெண்ணா? ஆமா அண்ணாச்சி. சரி. அதுல ஜெல் பென் இருக்கு, பாத்துருக்கீங்களா? ஜெல் பென். நான் படிக்கலமா, அதெல்லாம் பார்த்தது கிடையாது. அந்த ஜெல் பென்னுக்கு பின்னாடி ஒரு பாதரசம் அப்படின்னு சொல்லிட்டு ஒயிட் கலர்ல ஒன்று குத்துருப்பாங்க அண்ணாச்சி. சரிம்மா. அந்த அந்த பாதரசம் எடுத்து நம்ம ரவுண்ட் ரவுண்டா உருட்டி போட்டோம்னா காய வச்சு அதான் அண்ணாச்சி ஜவ்வரிசி. நிஜமாவா? ஆமா அண்ணாச்சி. கிட்டத்தட்ட இந்த ஏரியாவை சுற்றி இருக்கக்கூடிய 18 காலேஜில் இருந்து எந்த ஒரு ப்ரொஃபஸருக்கு எந்த ஒரு டவுட் வந்தாலும் என்ன இது படப்பாவா, என்ன கடப்பா, கடம்பாவிடம் கேட்டுதான் தெரிந்து கொள்கிறார்கள். நீங்களும் இந்த விஷயத்தை இன்று தெரிந்து கொண்டீர்கள். அப்படிதானமா? நாளைக்கு மறந்துருங்க. என்ன ஐ திங்க் அண்ணாச்சி ஜவு மிட்டாயில இருந்து ஐ திங்க் அண்ணாச்சியா? அண்ணாச்சி இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட் பயங்கர படிச்ச பிள்ளைல இருக்குல்ல. ஜவு மிட்டாயில இருந்து தயாரிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். நிஜமாவா? ஆமா அண்ணாச்சி. இதான் நினைச்சிட்டு இந்தியா உள்ள ஆமா அண்ணாச்சி. வேற எதுவுமே நினைக்கலையா நீ? பச்சரிசில இருந்து ஜவ்வரிசி தயாரிக்காங்க. பச்சரிசில இருந்து ஜவ்வரிசி தயாரிக்காங்க. புழுங்கரிசில இருந்து என்ன அரிசி தயார் பண்றாங்க? பூங்கலரிசி தயாரிக்காங்க. தயார் பண்றாங்க. என்னது என்ன? எப்படி பாப்பா உன்னால மட்டும் இவ்வளவு புத்திசாலித்தனமா பேச முடியுது? அதெல்லாம் இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்ல நாங்க இங்கிலீஷ் படிச்சிருக்கோம்யா. கோதுமை மாவு கரைச்சி உருண்டை பண்ணி வச்சா அது ஜவ்வரிசி அண்ணாச்சி. நிஜமாவா? ஆமா அண்ணாச்சி. ஆமா, கோதுமை மாவு 1 கிலோ வாங்கி உருண்டை பண்ணி வச்சீங்கன்னா அது ஜவ்வரிசியாக மாறிவிடும். அப்படிதானே? ஆமா அண்ணாச்சி. உங்க வீட்ல அப்படிதான் செய்றீங்க இல்லையா? ஆமா அண்ணாச்சி. இல்ல பாப்பா பார்த்தா ஜவ்வரிசி மாதிரி இருக்கே நீ. உங்க பேர் சொல்லுங்கம்மா. நிவேதா. நிவேதா. நீங்க என்ன படிக்கிறீங்க? பயோகெமிஸ்ட்ரி. பயோகெமிஸ்ட்ரி அப்படின்னா என்னமா தமிழ்ல? தமிழ்லையா? திடீர்னு கேட்டா எப்படி? திடீர்னு எங்களை கேட்டா அப்படியா? ஒரு மாதம் டைம் கொடுத்து முதல்ல சொல்லி வச்சோம்னா அதை டக்குன்னு சொல்லுவோம். என்ன? சரி பாப்பா சொல்லுங்க. ஜவ்வரிசி பாத்திருக்கியா? பாத்திருக்கேன். எதுக்கு பயன்படுத்துவாங்க? பாயாசம் செய்யதான் நினைச்சு பயன்படுத்துவாங்க. பாயாசம் செய்வதற்கு நாங்கள் ஜவ்வரிசியை பயன்படுத்துகிறோம். நிவேதா கோடி கேட்டுடலாம் எல்லாரும். இந்த ஜவ்வரிசி எதுல தயார் பண்றாங்க பாப்பா? மரவள்ளி கிழங்குல இருந்து. மரவள்ளி கிழங்குல தயார் பண்றாங்க. காமெடி பண்ண சிரிக்கிறீங்க? காமெடி பண்ணலையா? அப்ப எல்லாரும் அழுங்க மேல, எல்லாரும் அழுங்க. அது வேண்டாமா? சிரிக்க வேண்டாம், அழ வேண்டாம். வாழ்க்கையில எதுக்கு அப்புறம் மனுஷனை பிறந்து எதுக்கு? சொல்லுமாடி. ஜவ்வரிசி என்ன தயார் பண்றாங்க? மரவள்ளி கிழங்குல இருந்து அண்ணாச்சி. திரும்ப அப்படிதான் சொல்றியா? அதுல இருந்தா தயாரிக்கிறாங்க. அததான் சொல்ல முடியும். மரவள்ளி கிழங்குல இருந்து எப்படி தயார்? அதோட தண்டு இருக்குல்ல, ஆமா, அந்த தண்டை நல்லா கிரஷ் பண்ணிட்டு கிரஷ் பண்ணணும். புளியணுமா? புளியணும். சரி. புளிஞ்சு அதுல இருந்து ஒரு திரகம் மாதிரி ஒன்னு வரும், லிக்விடா வரும். அதுல இருந்து தான் ஜவ்வரிசி தயாரிக்கிறாங்க. நிஜமாவா? என்ன பாப்பா இது உண்மையா? இல்ல இது உண்மையா? உண்மையா? உண்மைதான். என்ன சொல்ற? ஏத்துக்கலாம்னு நினைக்கிறேன். ஏத்துக்கலாம்னு எல்லாருமே நினைச்சதுனால ஆமா பாப்பா நிவேதா அவர்கள் கூறியதுதான் மிகச் சரியான விடை. அதாவது ஜவ்வரிசி வந்து மரவள்ளி கிழங்கினுடைய தண்டிலிருந்து தான் தயாரிக்கிறார்கள். அப்படிதானே? அப்படியேதான். மரவள்ளி கிழங்குனாலே தண்டு தானமா? ஆமா, அப்படியே வச்சுக்கலாம். அப்படியே வச்சுக்கலாமா? எப்படியோ வச்சுட்டு போங்கய்யா. ஜவ்வரிசி நாங்கள் இப்படித்தான் தயாரிக்கிறோம். மரவள்ளி கிழங்கில் இருந்து தான் ஜவ்வரிசி தயாரிக்கிறார்கள் என்பதுதான் சரியான விடை. சரியான விடை. கேட்டுடலாமே? ஆமா, ரொம்ப ஒரு 3 கேள்விகள், அரை மணி நேரம் வரும். எப்படி நேரம் போச்சுன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ரொம்ப கலகலன்னு போயிருக்கும். அப்படிதானே? அரை மணி நேரம் கலகலன்னு போச்சா? ஆமா, நிறைய குழந்தைகள் வேடிக்கையா பேசுறாங்க, நிறைய குழந்தைகள் சரியா சொன்னீங்க இல்லையா? ஆமா, அரை மணி நேரம் நிகழ்ச்சி நம்ம சொல்லுங்க ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருந்துச்சு. அது இப்போ முடிய போகுது அப்படிங்கும்போது கொஞ்சம் உங்களுக்கு வருத்தமா தான் இருக்கும். கவலைப்படாதீங்க. இதே மாதிரி நிறைய சொல்லுங்க. பல வாரங்கள் உங்களுக்கு தர்றதுக்கு நாங்க எல்லாருமே தயாரா இருக்கோம். இந்த எபிசோடு இங்கே நிறைவு பெறுகிறது. மீண்டும் இன்னொரு சொல்லுங்க நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள்கிட்ட இருந்த அன்புடன் விடைபெறுவது உங்கள் இமான் அண்ணாச்சி. நன்றி, வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.